நூற்றாண்டுகள் பல கடந்தும் லைன்களை விட்டு வெளியில் வர முடியாத சூழலுக்கு மலையக மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். நூற்றாண்டு வலியறிந்த உழைக்கும் மக்களும் அவர்களின் பெண் தலைமைத்துவங்களும் அரசியலில் தலைமைத்துவத்தை ஏற்பதன் மூலமே மலையக மக்களின் எதிர்காலத்தில் ஒளியேற்ற இயலும். எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் பிரஜைகள் முன்னணியில் நுவரெலியா மாவட்டத்தில் போட்டியிடும் கனகநாயகி தொடர்பான ஓர் அறிமுகம் அடுத்து. தலவாக்கல சென்ட் கூம்ஸ் தோட்டத்தின் தொழிலாளி கனகநாயகி அம்பெவல கெட்டல் ஃபார்மில் பிறந்தவர். 8 பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தில் 6வது பிள்ளையே கனகநாயகி. நுவரெலியா பிளாக்ஃபூல் புனித அந்தோனியார் கல்லூரியில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தரம் வரையில் கல்வி கற்ற கனகநாயகி ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றவர். திருமணத்தின் பின்னர் குடும்ப பொருளாதார நிலைமை காரணமாக கொழுந்து பறிக்கும் தேயிலை தோட்ட தொழிலாளியாக உழைப்பில் ஈடுபடுகிறார். 4 ஆண் பிள்ளைகளையும் ஒரு பெண் பிள்ளையையும் கொண்ட கனகநாயகியின் கணவரும் ஓர் தோட்ட தொழிலாளி ஆவார். மலையக மக்கள் காலம் காலமாக எதிர்கொள்ளும் வாழிட பிரச்சனை கனகநாயகியையும் விட்டு வைக்கவில்லை. லயன் அறைகளில் வசித்து வந்த நிலையில் தன் உழைப்பினால் கனகநாயகி அமைத்த வீடு இது. தொழிற்சங்க நடவடிக்கைகளில் தன்னை ஈடுபடுத்தியுள்ள கனகநாயகி அதில் பல தலைமைத்துவங்களை வகித்த துடிப்பான பெண் ஆவார். நான் எவ்வளவு படிச்சிருந்தாலும் 10 பேர்த்தோட நானும் கொழுந்து தான் இருக்கிறேன். அந்த கொழுந்து இருக்க போனதுல நான் நிறைய சந்தோஷப்படுறேன். நிறைய மக்கள் மனசுல உள்ள குறைகளை நான் தீர்த்திருக்கிறேன். கேட்கிற நேரம் எனக்கு சரியான கவலையா இருக்கும். நான் சொல்லி ஏசுவேன், நான் இவ்வளவு துடிப்பா இருக்கேன், ஏன் உங்களுக்கு இருக்கலாதுன்னு சொல்லி. அப்ப சாதாரண ஒரு தொழிற்சங்கத்துல இருந்துகிட்டு நான் அவ்வளவு உதவி செஞ்சிருக்கிறேன். சென்ட் கூம்ஸை பொறுத்தளவுல எல்லாத்துக்கிட்டையும் விசாரிச்சாலும் கனகநாயகினா உண்மையிலே ஒரு இந்த ஆக்டிவான ஆள்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு நான் செய்திருக்கிறேன். உயர்தரம் படிச்ச பிள்ளைகளை அடுத்த நிலைமைக்கு நம்ம மலைக்கு வேலைக்கு போடுற அளவுக்கு நம்ம வச்சுக்க கூடாது. சாதாரண தரம் படிச்ச பிள்ளைகள் நிறைய இன்னைக்கு எனக்கு சரியான கவலை. 8 பாடம் பாஸ் ஆகின பிள்ளைங்க இருக்கு, 7 பாடம் பாஸ் ஆகுனது இருக்கு. மலையில போயிட்டு கொஞ்சம் நின்று பார்த்தோம்னா எல்லாம் படிச்ச பிள்ளைங்க தான். அதுக கங்காணி மாட்டு ஒண்ணுமே தெரியாத கங்காணி மாட்டு ஏச்ச வாங்கி பேச்ச வாங்கி என்ன செய்ய, நம்ம தலைவிதி நம்ம சாப்பிட்டு ஆகணுங்கிற ஒரு நிலைமைக்காகத்தான் அந்த பிள்ளைங்க வேலை செய்யுது. நான் இன்னைக்கு பேசுற மாதிரியே தான் அவருக்கு செயல்பாடு. சென்ட் கூம்ஸ்ல உள்ளவங்க ஒருத்தர் 2 பேர்த்த விசாரிச்சு பாருங்க, அந்த நேரத்துல சொல்லுவாங்க இந்த அளவுக்கு அவங்க வேலை செஞ்சு கொடுத்தாங்க உண்மை அப்படின்னு. அப்ப நீங்க எங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைங்க, வருங்காலத்துல உங்களோட பிள்ளைகள் எல்லாம் நல்ல வெளிச்சத்துக்கு வந்துரும். வெளிச்சத்துக்கு நாங்க எடுப்போம். நாங்க ரங்கா சார் சொல்றாரு அவரு கேட்பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அவர் ஒரே பேச்சா சொல்லிவிட்டாரு, நீங்க என்கிட்ட கேட்க வேணாம், நீங்க பாராளுமன்றத்துக்கு போறீங்க, நீங்க தான் அந்த வேலையை செஞ்சுக்கிறீங்க. அறிவாக யோசிக்கிறாங்க. மலையக பெண்களை பத்தி நிறைய நினைக்கிறாங்கன்னு சொன்னா அது ரங்காசரா மட்டும்தான் இருக்கலாம். தேர்தலில் நிக்க சொல்லிட்டு முழுமையான செலவும் எங்களுக்கு சாப்பாடு செலவுல இருந்து கொழும்புக்கு போக பஸ் இன்னும் இருக்கக்கூடிய செலவுகள் அத்தனை நொமினேஷனுக்கு எல்லாமே அவருடைய சொந்த செலவு. எந்த ஒரு தொழிற்சங்கவாதி இந்த மாதிரி செஞ்சாங்களா அப்படிங்கறது எங்களுக்கு சந்தேகமா தான் இருக்கு. யாருமே செஞ்சதே இல்லை. முழு மலையகத்தில் உள்ள பெண்களும் நான் கேட்டுக்கொள்றதே, எங்களுக்கு நீங்க ஓட்டு கொடுத்து எங்களை நீங்க பாராளுமன்றத்துக்கு அனுப்பி ஆகணும். மலையக மக்களின் வாழ்வில் இருளை விலக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நம்பிக்கையில் பாராளுமன்ற தேர்தலில் நுவரெலியா மாவட்டத்தில் பிரஜைகள் முன்னணியில் களமிறங்கும் கனகநாயகியின் வரவு மலையக அரசியலில் நம்பிக்கை தரக்கூடியது.